மூஷிக வாகனமோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ ஐப்பசி மாத அதிரடி பலன்கள். ஐப்பசியில் ஒரு அற்புதமான யோகம், பிரமிக்கத்தக்க யோகம். இந்த வார பலன்கள், ஐப்பசி மாதத்தில் வார பலன்கள் என்பது ஒரு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகின்ற, அதுவும் உலகமே கொண்டாடப்படுகின்ற ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி திருநாள். அந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலகமே மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாளில் 20/10/2025 அன்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு சகல யோகங்களும் சகல செல்வங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக தீபாவளி என்று தொடங்கி சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்காரம் என்று இந்த வார பலன் நிறைவு பெறுகிறது. இப்போ அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீர்கள். எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி உண்ட ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை அனைத்திலும் நீங்கள் பெறப்போகின்ற அத்தனை யோகங்களும் சிறப்பான யோகங்கள், அதிரடி யோகங்கள், ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள், பொன் பொருள், ஒவ்வொரு வீட்டிலும் பொன் பொருள் செல்வங்கள் பொங்கி வழிகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான வாரம். அப்படிப்பட்ட வார பலன்களை தெளிவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரத்தில் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை, செல்வத்தை, பதவியை, நல்ல சுபகாரியங்களை தருகின்ற அந்த குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி யோகத்தை தருகின்ற அந்த குரு பகவான் உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகமாக மாறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சக்தியோடு மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த குருபகவானுடைய வலிமையை அதிகப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக பல ஆச்சரியமான யோகங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். டிக் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலனை பார்ப்போம். சரிங்களா? அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் நடக்காம இருக்கலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ நடக்கும்? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, இது எப்போ சரியாகும்? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை தீருமா? இல்லை வேற கல்யாணம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லை, இந்த வீடு வித்துடலாமா, இல்லை வேற வீட்டுக்கு போயிடலாமா? தொழில், சொந்தமாக தொழில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொழில் வச்சுட்டேன், ஆனால் நட்டத்துக்கு நட்டமாக வருது. சொந்த தொழில் யோகம் இருக்கா எனக்கு? இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருவேனா, இல்லை பேசாம வேலைக்கு போவா? இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒருத்தன் பார்ட்னராக பல லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன், காசை கொண்டுட்டு ஓடிட்டேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. பிரம்மன்
உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எப்படி வாழணும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்தந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றது பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியா ஜோதிடராகிய நாங்கள் அதை சரியா கணித்து சரியா சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே சரியா நடக்கும். ஏனால் பிரம்மனால் போடப்பட்ட தலையெழுத்து மாற போறதே கிடையாது. பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. வார பலன்கள். தனுசு ராசினியர்களே, தெய்வீகத்தன்மை கொண்ட இந்த ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற, தீபாவளி என்று ஆரம்பிக்கின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானை வலிமை பெற்று உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள். அதாவது எப்போதுமே பலன் சொல்லும்போது அந்த ராசிக்கு அதிபதி வலிமை பெற்றுவிட்டு அந்த வாரம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த விதத்திலையும் கவலைப்படாது. வராத காசு பணம், வராத தொழில், இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி ஒப்பந்தம், இந்த தொழிலுக்கான ஒப்பந்தம் எனக்கு நினச்சி கூட பார்க்கல, இந்த தொழில் எனக்கு நினச்சி கூட பார்க்க தெரியும், நினைக்கல, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம், அப்படியே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க அந்த தொழிலை. நீ தான் நீ தான் செய்யணும், நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க. வராத தொழில், வராத ஒப்பந்தம், எதிர்பாராத, இது நீண்ட நாள் ஆசைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாள் ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். அதில் மாற்றமே. ஏன்னா உங்களுக்கு முதல் காரியம் வந்து உங்கள் ராசிக்கும் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனசு, உடல், ஆசைகள், வீடு வாசல், வாகனங்கள், தொழில் முன்னேற்றங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை பொதுமக்கள் மத்தியில் செய்யக்கூடிய தொழில் வலிமை அடையுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது 4ஆம் இடம். வீடு வாசல் சொத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னு 4ஆம் இடம். நம்முடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா, மன திடம் ஏற்படுமா, தெளிந்த சிந்தனைகள் ஏற்படுமா, எல்லாத்துக்குமே 4ஆம் இடம். அது வலிமையாக இருக்கும்போது நினைத்த காரியங்கள்லாம் நீங்கள் திடமான முறையில் ஒரு சரியான முடிவெடுத்து சரியாக முன்னேறக்கூடிய ஒரு சரியான நேரம் இது. அப்படிப்பட்ட வாரம். 3ஆம் தேதி தீபாவளி ஆரம்பித்து கந்த சஷ்டியோடு இந்த வாரம் முடியுது. அப்போ உங்களுக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமான் தான். தனுசுக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ யோகம், பூமி யோகம், பதவி யோகம் என்று அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக உறுதியாக ஏற்படும். ஆச்சரியப்படக்கூடியவர்கள். மேலும் உங்கள் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம் மட்டுமல்ல, நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அது போல வெற்றியில முடிகிறது இந்த 11ஆம் இடம். ஆசைகள், நியாயமான ஆசையாக இருக்கணும். அதே நேரத்தில் அதிகப்படியான ஆசைகள் ஏற்பட்டக்கூடாது. நம்ம என்ன முதலீடு போட்டிருக்கோம், என்ன தொழில் பார்க்குறோம், வியாபாரம் பார்க்குறோம், அது சரியான வருமானம், நல்ல வருமானம், அது ஒரு நியாயமானது. இப்போ 11ஆம் இடத்துல போய் தேவையில்லாத ஆசைகள் ஏற்படும். அதாவது தேவையில்லாத பெண் ஆசை, அது சொல்லுவோம் அந்த காலத்தில் பண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசைப்படலாம், பொண்ணாசைப்படலாம். வீட்டில் நம்ம சம்சாரத்துக்கு பொன் பொருள் வேணும்னு ஆசைப்படலாம். சரிங்களா? பெண்ணாசை என்பதை தவிர்த்து விட வேண்டும். சரி, ஏன்னா அது உங்களுக்கு எப்பயுமே பாதிப்பை உண்டு போகணும். அதான் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடணும். நீங்கள் மற்ற யோகங்களும் சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் எல்லாம் சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. சரிங்களா? எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது எதிர்பாராத வருமானங்கள். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. மூளையை செலவழிச்சா போதும், நல்ல யோகத்தை அடையலாம். ஆக அடுத்ததாக இந்த பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று இருக்கு. 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். இதுக்கு மேல் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சேர்ந்திருக்கார் 10ஆம். அப்ப புதிய பதவிகள் கிடைக்கும். புதிய
புதிய உத்தியோகம், புதிய பதவிகள், ஆச்சரியப்படக்கூடிய உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றம். புரிஞ்சுட்டீங்களா? இந்த தீபாவளி வாரத்தில் கந்தசஷ்டியினுடைய அற்புதமான அந்த முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விழா கொண்டாடுகின்ற அந்த விரதங்கள் வழிபடக்கூடிய ஒரு நாட்களில் வியக்கத்தக்க யோகங்களை நிச்சயமாக பெறுவீர்கள். ஆக தனுசு ராசினிகளை இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் வியாபாரம் பாதிக்குது, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் இந்த வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனைங்க, என்னைக்கு தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் தெரியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், பணத்தை கொடுத்து ஏமாந்து போகணும், இந்த மாதிரி பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இது எப்போ சரியாகும் என்பதை பிரம்மன் உங்களுடைய தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி. சரிங்களா? அங்கே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.